வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்னொரு பழனிசாமியாக மாறிவிட வேண்டாம் என தமிழக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமிக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறிவிடாதீர்கள் என்பதுதான். அவரை போல நீங்கள் பாஜகவிற்கு அடிமையாக இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். இங்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் யார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் இதுவரை 5 முறை கட்சி மாறியிருக்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மின்சாரம் தனியார் மயமாவது தடுக்கப்படும். இங்கு ரேஷன் கடைகள் திறக்கப்படும். அதே போல புதுச்சேரியின் கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். காரைக்காலில் அதானி கைக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும் என்றார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் சிவக்குமார், கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என்றும், என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காலாப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எலியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது. கடந்த 2008இல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வராக இருந்த ரங்கசாமியை மாற்றம் செய்ய தற்போதைய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தான் காரணம் என்றும் கூறினார். அப்போது அவருக்கு துணை நின்றது அதிமுக மட்டுமே. நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் 10 தினங்களுக்குள் முதல்வரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும். இதை என்ஆர் காங்கிரசின் தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். மீண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், புதுச்சேரி மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து, மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பது, துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவது, விமான நிலைய விரிவாக்கம் ஏற்படுத்துவது, மூடியிருக்கும் பஞ்சாலைகளை திறப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவது உள்ளிட்ட எதையாவது இவர் செய்துள்ளாரா என்பதை உணர்ந்து இளைஞர்கள் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்காத வாக்குச்சாவடி அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவை திறம்பட நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளில் பணிபுரிபவர்களை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்செயல் கலப்பு முறையில் தேர்வான அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் வரும் ஏப்ரல் மாதம் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 8 உதவி தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் 16 மையங்களில் நடைபெறுகின்றன. பயிற்சி வகுப்புகளில் அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளும் தவறாது கலந்து கொள்வது கட்டாயமாகும். கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதல்வர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்தார். புதுச்சேரி பழைய சாராய ஆலை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை அடையவாடி சாராய ஆலை அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்ற வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓமந்தூரைச் சேர்ந்த சரத்குமார், வயது 20 என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலானது. புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமலாகிறது. கடந்த 23ஆம் தேதியுடன் முழு ஆண்டு தேர்வு முடிந்து CBSE வழிகாட்டுதலின்படி இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 2 வாரத்திற்கு முன்பே பாடப்புத்தகம் வாங்கும் நடவடிக்கையை கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பெங்களூருவில் இருந்து NCERT பாடப்புத்தகம் வாங்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்புத்தகங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் வாகனங்கள் மூலம் தங்கள் பள்ளிகளுக்கு எடுத்துச் சென்று வருகின்றனர். மிக குறைவாகவும் ஒரு சில பாடங்களுக்கு பாடப்புத்தகம் வராமலும் உள்ளது. 3, 4, 6ஆம் வகுப்புகளுக்கு ஒரு பாடங்களுக்கு கூட புத்தகங்கள் வரவில்லை. இவற்றையும் உடனடியாக வாங்கி பள்ளி மாணவர்களுக்கு வழங்க கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இன்று திறக்கப்படும் அரசு பள்ளிகள் வருகின்ற 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கபிலவன் என்கிற டாட்டோமணி, வயது 25. இவர் மீது கஞ்சா, அடிதடி உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அவர் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வசித்து வந்தார். பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கபிலவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது காதல் மனைவியுடன் கபிலவன் கீழ்புத்துப்பட்டு கிராமத்துக்கு வந்தார். இதை அறிந்த கோட்டக்குப்பம் போலீஸ் அவரை விசாரிக்க வீட்டுக்கு சென்றனர். அப்போது அவர் சுமார் 1 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை போலீசார் பறிமுதல் செய்து கபிலவனை கைது செய்தனர். வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அண்மையில் சமீபத்தில் சக்சு என்கிற இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியது. கடந்த 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள், SMS செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து மக்கள் இந்த தளத்தில் புகார் செய்யலாம். வெளிநாட்டு எண்களில் இருந்து வரும் வாட்ஸ்அப் கால்களை எடுக்கும்போது அவற்றின் மூலம் மோசடியாளர்கள் மக்களை தங்களது சதிக்குள் சிக்க வைத்து மிரட்டி பணம் பிடுங்கும் பல்வேறு மோசடிகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் எதையும் பகிர வேண்டாம் என்றும், உடனடியாக இதுபோன்ற மோசடி எண்கள் குறித்து பிரத்யேகமாக துவங்கப்பட்டிருக்கும் இணையதளம் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பதவிக்காக எம்ஜிஆர், இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் எடப்பாடியாரை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி, அருகதை இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது கண்டிக்கத்தக்கது என்றும், பதவிக்காக எம்ஜிஆர், இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் மனநோயாளி போல் உதயநிதி ஸ்டாலின் பிதற்றி வருவதாக தெரிவித்தார். மத்தியில் பாஜகவுடன் காங்கிரசுடன் 20 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி நடத்திய திமுக புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தும் மத்திய நிதி குழுவில் புதுச்சேரியும் சேர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு சிறு உதவி கூட செய்யாத திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்றார். பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் முதல்வர் ரங்கசாமி பதவி பறிக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமையும் என்றும், எனவே மாநில மக்களின் உரிமைகள் காக்க அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.